நம்ம நாட்டில் லஞ்சம் கலப்படம் இதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சுல. சாம்பாரில் எலி இருக்கு பாருன்னு சொன்னால் மோரில் பூனை இருக்கான்னு பார்க்க போகிறேன்னு வடிவேலு காமெடி மாதிரி தான் கலப்படத்தை நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாதாரண டீ தூள் தொடங்கி சர்க்கரை மிளகுன்னு இந்த பட்டியல் நீண்டுக்கிட்டே தான் போகுது. ஆனால் இது கோடிக்கணக்கான பக்தர்களோட இஷ்ட தெய்வமான திருப்பதி திருமலை கோவிலின் லட்டு பிரசாதம் வரைக்கும் வந்து நிற்கும்னு சத்தியமாக யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இந்த கலப்பட நெய் விவகாரத்தில் நடந்தது என்ன, இதன் சூத்திரதாரி யார், எப்படி ஊழல் கட்டவிழ்த்து விடப்பட்டதுன்னு சிபிஐ விசாரணையில் தெளிவாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றியெல்லாம் தான் விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். வணக்கம், இது தந்தையின் பாட்காஸ்ட். வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. திருமலை திருவேங்கடமுடையான் திருக்கோவில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஒருவித சிலிர்ப்பை கொடுக்கக்கூடிய திருக்கோவில். 7 மலைகளை தாண்டி வாழும் பெருமாளை காணக்கூடும் பக்தர்கள் கூட்டம் ஆண்டுதோறும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. குபேர கடனை அடைக்க வெற்றிருக்கும் பெருமாளுக்கு பக்தர்கள் அளிக்கும் காணிக்கை உலகின் பணக்கார வழிபாட்டு தலங்களுள் ஒன்று என்ற பெருமையை அந்த புனித மண்ணுக்கு பெற்று தந்திருக்கிறது. இன்னைக்கு நேத்தில்லைங்க, காலங்காலமாகவே ஒரு பணக்கார கடவுளாக தான் வேங்கடநாதர் விலகிட்டு இருக்காரு. 1800களில் திருமலை திருப்பதி மதராஸ் மாகாணத்தின் வட ஆற்காடு மாவட்டத்தின் ஒரு பகுதி. வரலாற்று ஆய்வாளர் ஸ்ரீராம் இதை பற்றி ஒரு காணொளியில் சுவாரஸ்யமான ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்காரு. 1841 வட ஆற்காடு மாவட்டத்தில் இருந்த திருமலை தவிர்த்த 188 கோவில்களோட மொத்த ஆண்டு வருமானம் எவ்வளோ தெரியுமா? 32,000 ரூபாய். ஆனால் திருமலை திருவேங்கட கோவில், அந்த ஒரு கோவிலோட வருமானம் மட்டுமே ஆண்டுக்கு 1 லட்சம் என்ற அளவில் இருந்துச்சான். நினச்சி பாருங்க, 180 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம்னா இன்னைய தேதிக்கு கணக்கு போட்டுக்கோங்களேன். ஸோ எத்தனையோ கோவில்கள் நம்ம நாட்டில் இருந்தாலுமே திருமலை திருப்பதி எப்பயுமே கொஞ்சம் ஸ்பெஷல் தான் இல்லையா? குறிப்பாக தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்கு பக்தி கடந்த ஒரு ப்ராக்சிமிட்டி உண்டு அந்த திருத்தலத்தோட. அதனாலேயே கடந்த 2024 செப்டம்பர் 19ஆம் தேதி அன்று வெடித்து கிளம்பின அந்த கலப்பட நெய் விவகாரம் நமக்கு ரொம்ப பர்சனலாக ஒரு வருத்தத்தை கொடுத்தது அப்படின்றது தான் நிதர்சனம். மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் உள்ளிட்ட கலப்படங்கள் செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு லேப் ரிப்போர்ட் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவால் வெளியிடப்பட சர்ச்சை தீ பற்றி கொண்டது. இந்த கலப்படத்துக்கு காரணம் என்று கை காட்டப்பட்டது தமிழகத்தின் திண்டுக்கல்லில் உள்ள AR டைரி என்ற நிறுவனத்தின் மீது தான். நிறைய சங்கடமான கருத்துக்கள் அப்போ தமிழகத்துக்கு எதிராக சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்பட்டது. சம்பந்தமே இல்லாமல் தமிழ்நாடு விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வந்துச்சு. சந்திரபாபு நாயுடு அம்மாநிலத்தின் முந்தைய ஜெகன்மோகன் அரசு மீது குற்றம் சாட்ட பதிலுக்கு அவர் கலப்படம் எதுவும் நடக்கல, சந்திரபாபு தான் பக்தர்களுடைய மனதை புண்படுத்துகிறார்னு கொதித்து எழ துணை முதல்வர் பவன் கல்யாண் கோவில் படிக்கு மஞ்சளும் குங்குமமும் வச்சு 11 நாள் பிராயச்சித்த விரதம் இருக்க போறேன்னு அறிவிச்சாரு. சரியான நடவடிக்கையை தவிர எல்லாத்தையும் பண்றீங்களேன்னு விமர்சனங்கள் ஒரு பக்கம் பறந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ நவ் 1 வருடம் அண்ட் 1 மாதம் கழிச்சு இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட சிபிஐயின் சிறப்பு விசாரணை குழு விரிவான அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் பல்வேறு பகீர் தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திண்டுக்கல் AR டைரி இங்கே முக்கிய குற்றவாளி கிடையாது. வேற ஒரு பெருநிறுவனத்தின் கருவியாகத்தான் இந்த நிறுவனம் செயல்பட்டிருக்கு. அந்த பெருநிறுவனம் உத்தராகண்ட் மாநிலத்தின் ஹரித்வார் மாவட்டத்தின் பகவான்பூர் பகுதியில் அமைந்துள்ள போலே பாபா ஆர்கானிக் டைரி என்ற நிறுவனம். இந்த பெருநிறுவனம் தான் கடந்த 2019 முதல் 2024 வரைக்கும் 5 வருஷத்துக்கு 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள 68 லட்சம் கிலோ நெய்யை திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் லட்டு தயாரிப்புக்காக விநியோகம் பண்ணியிருக்கு. நடுவில் 2022 அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் வெடிக்க ஆரம்பிக்க உள்மட்ட அளவிலான விசாரணை நடத்தப்பட்டு தேவஸ்தானம் அந்த நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது, நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேனா, நீ அழுறா போல நடிப்பியான், இந்த டெக்னிக் தான் அங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட பிறகும் தொடர்ந்து போலே பாபா நிறுவனம் அனுப்பிய நெய் தான் தேவஸ்தான லட்டு தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை சாத்தியப்படுத்திய கருவிகள் 3 சிறு டைரி நிறுவனங்கள். அவங்கள ப்ராக்சியாக பயன்படுத்தி தான் போலே பாபா டைரி நிறுவனம் முழுவதுமாக நெய் விநியோகத்தை தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல் AR டைரி நிறுவனம் அதில் ஒன்று. இந்த நிறுவனம் மூலமாக மட்டுமே 1.61 கோடி ரூபாய் மதிப்பிலான நெய் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்திற்கு விநியோகிக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் திருப்பதியிலே இருக்கக்கூடிய வைஷ்ணவி ஆர்கானிக் டைரி என்ற நிறுவனம் மூலமாக 133.12 கோடி ரூபாய் மதிப்பிலான நெய்யும் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் மல்கங்கா டைரி நிறுவனம் மூலமாக 73.18 கோடி ரூபாய் மதிப்பிலான நெய்யும் போலே பாபா டைரி நிறுவனத்தால் அனுப்பப்பட்டிருக்கு.
அந்த அளவு பிரம்மாண்டமான டைரி உற்பத்தி நிறுவனமானு பகவான்பூர் போய் விசாரிக்கும் போது தான் இன்னொரு அதிர்ச்சி தகவல் கிடைச்சது. உள்ளூர்லேயும் சரி, சுற்று வட்டாரத்தில் எந்த பகுதியில் இருந்தும் சரி, ஒரு சொட்டு பாலை கூட போலே பாபா ஆர்கானிக் டைரி என்ற அந்த பெரு நிறுவனம் கொள்முதலே செய்யலை. என்ன ராஜா சொல்கிற, ஒன்றுமே புரியலைன்னு தோணுதா? எஸ், பால் கொள்முதல் பண்ணாமலேயே டன் கணக்கில் வெண்ணையும் நெய்யும் உற்பத்தி செஞ்சு விநியோகம் பண்ணியிருக்காங்க இந்த போலே பாபா டைரி நிறுவனம். இது எப்படி சாத்தியம்னு கேட்டிங்களேன்னா, 4 வார்த்தையில் நறுக்குன்னு பதில் சொல்லவா? நிறைய பாம் ஆயிலும் கொஞ்சம் கெமிக்கலும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், திருப்பதி லட்டு மாதிரியே வீட்டில் செய்ய ஆசையா? அதற்கான ரெசிபி போலே பாபா நிறுவனம் கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. சுத்தமான கடலை மாவில் சுட்ட பூந்தி. ஏன் சுத்தமான கடலை மாவுன்னா, அதாவது சுத்தமாக இருக்கட்டுமேன்றதுக்காக தான். தொடர்ந்து தேவையான அளவு முந்திரி, ஏலக்காய் மற்றும் திராட்சை இது எல்லாத்தையும் போட்டு கலந்து அதில் லட்டு பிடிக்க 1 கிலோ போலே பாபா நெய். போலே பாபா நெய் கிடைக்கலையா, கவலையே படாதீங்க, அதையும் நீங்களே எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். 900 கிராம் பாம் ஆயில், 100 கிராம் மோனோடைக்ளிசரைட்ஸ் மற்றும் அசிட்டிக் ஆசிட் எஸ்டர் என்ற ரசாயன கலவை. அவ்வளோதான். ஸோ நெய்யில் கலந்தது மாட்டு கொழுப்பா பன்னி கொழுப்பான போன விவாதத்திற்கான பதில் அது நெய்யே இல்லை, நெய் மாதிரி. எவ்வளவு கேவலமான விஷயம் இல்லை? ஒரு நாளைக்கு 1500 கிலோ நெய்யை பயன்படுத்தி 3 லட்சம் லட்டுகள் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தால் தயாரிக்கப்படுது. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 60,000 1 லட்சம் வரைக்கும் பக்தர்கள் திருமலைக்கு தரிசனம் பண்ண வராங்க. தங்களுக்கான லட்டு பிரசாதம் தாண்டி தங்களோட குடும்பத்தார் நண்பர்களுக்கும் பக்தியோடு லட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகிற மக்களின் நம்பிக்கை மேலே நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாக தான் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே சொன்னது போல 2022 இந்த நெய்யோட தரம் பற்றி கேள்வி எழுப்பியது மைசூருவை சேர்ந்த மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம். அதுக்கப்புறம் தான் அந்த பிளாக் லிஸ்ட் ட்ராமாலாம். ஏன் அப்போ செய்திகளில் இது பெருசாக தெரிய வரல அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ வலுவாகுது. இவ்வளோ பெரிய மோசடியை எப்படி அரங்கேற்றினாங்கன்னு சொல்கிறேன், அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். போலே பாபா டைரி நிறுவனத்தோட பமில் ஜெயின் மற்றும் விபின் ஜெயின் இந்த 2 பேர்கிட்ட பாம் ஆயில் இருக்குது. அதில் கலக்க ரசாயனங்களை அஜய்குமார் சுகந்த் என்ற ஒரு நபர் மூலம் வாங்கப்பட்டு அந்த போலினை ரூர்கி நகரில் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதை விற்க டெல்லியைச் சேர்ந்த ஒரு ஏஜென்ட் அமன் குப்தா மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பிரீமியர் அக்ரி ஃபுட்ஸ் என்ற நிறுவனத்தின் மூத்த அதிகாரி விஜய் குப்தா மூலமாக சின்னப்பண்ணா என்ற ஒரு நபர் இதில் கனெக்ட் ஆகிறாரு. சின்னப்பண்ணாவுக்கு அமன் மூலமாக 20 லட்சம் ரூபாயும் விஜய் மூலமாக 30 லட்சம் ரூபாயும் பணம் கைமாற்றப்படுது. அதுவும் ஹவாலா முறையில் வந்த பணம். இந்த சின்னப்பண்ணா யாருன்னு பார்த்தா, அப்போ ஆந்திராவில் ஆட்சியில் இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் எம்பி YV சுப்பாராவ் அவரோட PA. இந்த எம்பி சுப்பாராவ் எம்பி மட்டும் இல்லை, திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் முன்னாள் சேர்மன். ஸோ இதை விநியோகிக்கிறதுக்கான ப்ராக்சிஸாக உபயோகப்படுத்தப்பட்ட வைஷ்ணவி டெய்ரி இதோட CEO அபூர்வா வினய்காந்த் சாவ்டா மற்றும் இங்கே திண்டுக்கல்லைச் சேர்ந்த AR டெய்ரி நிறுவனத்துடைய MD ராஜு ராஜசேகரன். இவங்க எல்லாருமே ஒரு நெட்வொர்க் மாதிரி கனெக்ட் பண்ணி செயல்பட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்கேயோ உத்தரகண்ட் ஆரம்பித்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வரைக்கும் இந்த நெட்வொர்க் ஆனது இணைந்து செயல்பட்டிருக்கு. அர்த்தமைந்தா? இதுவரைக்கும் கேட்ட தகவல்களை விட இன்னும் கோபமூட்டும் இன்னொரு தகவலை சொல்லவா? இந்த கலப்பட நெய் விவகாரம் முதல்ல வெளிவர காரணம் என்ன? கடந்த 2024 ஜூலை மாதம் AR டெய்ரி நிறுவனம் அனுப்பிய 4 கண்டெய்னரில் வந்த நெய் சாம்பிள் டெஸ்ட்டில் தரமற்றதுன்னு திருப்பி அனுப்பப்பட்ட பிறகுதான் நம்ம எல்லாருக்குமே அந்த லேப் ரிப்போர்ட்டை சந்திரபாபு நாயுடு பகிர்ந்து இந்த விஷயத்தை போட்டு உடைச்சார். ஆனால் அந்த 4 கண்டெய்னர் போலி நெய்யும் திண்டுக்கல் திரும்பலன்னு CBI விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அது எங்கே போச்சுன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜூலையில் திருப்பி அனுப்பப்பட்ட அந்த 4 கண்டெய்னர்களும் அப்படியே திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒரு கல் உடைக்கிற ஃபேக்டரிக்கு திரும்பி இருக்கு. அந்த கல் உடைக்கிற ஃபேக்டரிக்கு பக்கத்தில் தான் வைஷ்ணவி டைரி செயல்பட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழித்து ஆகஸ்ட் மாதத்தில் அந்த போலி நெய் ரீப்ராசஸ் பண்ணப்பட்டு AR டைரின்னு ஒட்டப்பட்டிருந்த லேபிள் எல்லாம் அகற்றப்பட்டு வைஷ்ணவி டைரி என்ற புதிய லேபிள் ஒட்டப்பட்டு மீண்டும் அதே திருப்பதி திருமலை தேவஸ்தானத்துக்கு போயிருக்கு. இந்த முறை அந்த சோகால்ட் நெய் தர பரிசோதனையில் பாஸ் ஆகி உள்ள லட்டு தயாரிப்புலையும் அந்த நெய்யே பயன்படுத்தவும் பட்டிருக்கு. ஜஸ்ட் வாவ்ல ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இணைந்து இதை செயல்படுத்தி இருப்பது தெளிவாக இருக்குன்னு CBIயும் தங்களுடைய விசாரணை அறிக்கையில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இவங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போவாங்களா இல்லை சட்ட ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப சென்சிட்டிவாக பண்ணக்கூடிய கடவுள் பிரசாதத்திலேயே இப்படி வெல் பிளான்ட் கலப்படம் சாத்தியமாக்கப்படுகிறது என்றால் சாமானியர்களாகிய நாம தினமும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய நிலை என்னவா இருக்க போகுது?
இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல போறா?